ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாதம். இது நான் 2 பேருக்கு பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் ஒரு 15 வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மிளகாய் தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெண்டைக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவு வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ டொமேட்டோ, மிளகாய், பூண்டு அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த வறுத்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. உங்களுக்கு அப்படியே தேவைப்பட்டால் ஆனியன் ரைத்தாவோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.